நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் விஜய் டிவி நேயர்களே, ஹாப்பி மார்னிங். என்னடா காலங்காத்தால ஈரோடு மையஸ் வந்து நின்ட்டாப்லையே அப்படின்னு எந்த தவறான எண்ணத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க. நேற்று ஈவினிங் 6 மணிக்கு மருதன் குரூப் ஒல்லிபெல்லி ஷோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஷோவில் மொத்தம் 14 போட்டியாளர்கள். அந்த 14 போட்டியாளர்களும் அவங்களுடைய உடல் எடையை குறைச்சி ஒல்லிபெல்லியாக மாறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய லட்சியம். அந்த 14 போட்டியாளர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் தான் இன்றைக்கி. அதை நானாக சொல்கிறத விட நீங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் ராஜ்குமார். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, தங்கச்சி, நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்கள் வீட்டில் என்னையை விட எல்லாருமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. நான் மட்டும் தான் குண்டாக இருக்கேன். கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடுவேன். நிறைய சாப்பிட்டு வந்த உடம்பு தான் இது. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் என்னால் காலேஜ் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் நான் வேலையெல்லாம் பார்த்தேன். நியூஸ் பேப்பர் போட்டேன், இரும்பு கல்லில் வேலை பார்த்தேன். நான் நல்லா என்ன வேலை கொடுத்தா நல்லா ஒர்க் பண்ணுவேன், கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருப்பேன். ஆனால் மற்றவங்களுக்குலாம் என்னை பார்த்தோன்னே வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வேலை தரமாட்டேன்ட்டாங்க. ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். சரி, உடம்பு கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு உடம்பு கம்மி பண்ணலான்னு வந்தேன். நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன். நான் 3 மாதம் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். 3 மாதத்துலேயே உடம்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கஷ்டப்பட்டு சமைச்ச பணம்லாம் அந்த 3 மாதத்தில் வீணாக போச்சு. பணம் செலவானதே தவிர என்ன உடம்பு கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை. இந்த மாதிரி டிவியில் ஆட் பார்த்தேன். சரி, நம்மளும் இந்த மாதிரி ஷோவில் கலந்துக்கலாம், உடம்பு கம்மி பண்ணலாம் அப்படின்னு இந்த ஷோவுக்கு வந்திருக்கிறேன். இது மூலிமா உடம்பு குறையும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. என் பேர் அகிலா. நான் ஒரு பக்கா தமிழ் பொண்ணு. நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். என்னை பார்த்தாலே தெரியும் என் ஃபேமிலிக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்களோட பாசம், அன்பு எல்லாத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்து என் உடம்புல இவ்வளோ பெரிய அசர்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் அகிலாண்டேஸ்வரி அம்மா. அவள் வந்து சின்ன வயசுல ரொம்ப அழகாக இருப்போம். ரொம்ப நல்லா அவளை ரொம்ப செல்லமாகவும் நாங்கள் வளர்த்துட்டோம். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்தா திடீர்னு கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருந்தது. சின்ன வயசுலேயே குண்டாதாங்க இருந்திருக்கேன். அதை பற்றி நான் பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. ஸ்கூல், காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. நிறைய பேர் என்னை கலாய்க்கும் போது பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இன்டென்ஷனலி நான் இன்டென்ஷனலி என்னை கலாய்க்கும் போது நான் அப்போது மேபி ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சுப்பேனே தவிர இங்கே வந்து நிறைய அழுதுருக்கேன். நான் ட்ரெஸ் வாங்க கடைக்கு போகும்போது இந்த சேல்ஸ் பர்சன்லாம் பார்க்குறது இருக்கே, அவங்க என்னவோ எனக்கு ஃப்ரீயாக ட்ரெஸ் வாங்கி தர மாதிரி அப்படி பார்ப்பாங்க. நொய்டாவில் ஒரு செம்ம ஆஃபர், ஒரு ஜாப் கிடச்சி நான் அங்கே போயிட்டுருந்தேன். சடனாக எங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே விஜய் டிவியில் வந்து குண்டா இருக்கவங்கள ஒல்லியாக்குற ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ வேறு எதுவுமே தோணலை. அது வந்து எனக்கு ஒரு ட்ரீம் காலாக தான் தோணுச்சு. என் பேர் செந்தில்குமார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, செம்ம ஹாப்பியாக இருக்கேங்க. பட் எனக்கு கோவம் வந்தாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, நான் பண்ணுற ஒரே விஷயம் சாப்பிட்றது மட்டும்தான். லைஃப் எல்லாமே பெருசாகணும்னு யோசிப்பேன். பெரிய இட்லி, பெரிய பர்கர், பெரிய பிரியாணி, இப்படியே திங்கிங் ஃபுல்லாகவே பெருசாகவே இருந்திருக்கு. ஒரு நாள் கண்ணாடி பார்த்தா நானே ஷாக் ஆகிட்டேன். நானே பெருசாக இருக்கேன். அன்னைக்கு முடிவு பண்ணேங்க, எப்படியாச்சும் நான் சின்னதாக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக நான் ஓடுறேன், குதிக்கிறேன், தாவுறேன். பார்த்தா ஒன்றுமே நடக்கல, அப்படியே தான் இருக்கேன். ஒரு நாள் விஜய் டிவி பார்த்தா ஒல்லிபெல்லின்னு ஒரு ஷோ, குண்டா இருக்கவங்கள ஒல்லியாக்குறேன்னு சொன்னாங்க. சரி, நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். நானும் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக என்னை உடம்பு குறைக்க வச்சுருவாங்க. குறைகிறேன். ஹாய், என் பேர் அபிநயா. நான் கல்பாக்கத்துலேருந்து வரேன். நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப குண்டாக தான் இருக்கேன். கொஞ்சம் குண்டு இல்லை, ஓவராக இருக்குல்ல, அப்போவே குண்டாக தான், ரொம்ப தான் குண்டாக இருக்கேன். ஏன்னா காரணம் என்னென்னா என்னோடய ஃபேமிலி தான். நான் தான் அபியோட அக்கா. என் பேர் அந்திகா. அபியை சொல்லணுன்னா ரொம்ப எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டி பொண்ணு. அவள் குழந்த மாதிரி. அவள் பார்க்க தான் அவ்வளோ பெரிய பொண்ணு மாதிரி தெரிவான், ஆனால் ரொம்ப குழந்தைத்தனம் அவளுக்கு. எனக்கு கிடைக்காத ஒரு பொருள் ட்ரெஸ்ஸு, அப்புறம் செப்பல், இது ரெண்டுமே எனக்கு என் சைஸுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க.
நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் வந்து எங்கள் அக்காவோட மேரேஜ் தான். அக்கா மேரேஜ் அப்போது தங்கச்சிலாம் saree கட்டுவாங்க. பட் என்னால் அது கட்ட முடியல. எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் அக்கா மேரேஜ் அப்போ saree கட்டிக்கணும் அப்படின்ட்டு. அரேஞ்ச் பண்ண சாரீலாம் எடுத்து வச்சோம். பட் எல்லோரும் சொல்லிட்டாங்க, நீ குண்டா இருக்க, ஆன்ட்டி மாதிரி இருப்பா, பெரிய பொம்பளை மாதிரி இருப்பா, கட்டாத, வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷம் வந்து ஒவ்வொருத்தவங்க மூஞ்சி வந்து என்னை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி அசிங்கமாக பார்க்குற மாதிரி இருந்தது. அது என்னால் தாங்கிக்கவே முடியல, ஜீர்ணிச்சிக்கவும் முடியல. ரெண்டாவது அக்காவுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அந்த கல்யாணத்தில் நான் ஒல்லி ஆகிட்டு தாவணி கட்டி காட்டுறேன். இந்த ஷோ வந்ததை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒல்லி ஆகுறேன், ஒல்லியாகி வந்து காட்டுறேன். என்னோடய பேர் மோகன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் பெருசாக கிடையாது. என்னோடய லைஃப்லேயும் சரி, கெரியர்லேயும் சரி, இதுவரையும் நான் எதுவும் பெருசாக அச்சீவ் பண்ணது கிடையாது. என்னோடய எய்ம், கனவு, ஆசை எல்லாமே அப்பா மாதிரி போலீஸ் ஆஃபீஸராக ஆகணுன்றது தான். இதுக்கெல்லாம் பெரிய தடையாக இருக்குது என்னோடய உடம்பு தான். நான் எத்தனையோ முறை போலீஸ் ட்ரைனிங் போயிருக்கேன். அங்கே போனதும் என்னை அன்ஃபிட்டாக இருக்குன்னு திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. இதுவரையும் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. அதுக்கும் காரணம் என்னோடய உடல் பருமன் தான். என்னோடய கடைசி ட்ரை இது தான். விஜய் டிவி மூலியமாக இந்த ஒல்லி பெல்லி நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ரொம்ப ஃபிட்டாகி திரும்பவும் என் அப்பா மாதிரி நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது எனக்கு பெரிய ஆசை. இதை நான் சாதிச்சு காட்டுவேன். இது வரைக்கும் கொஞ்சம் பேரோட அறிமுகம் நமக்கு கிடைச்சது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். சண்டே லேட்டாக எழுந்திரிச்சிருப்பீங்க, காப்பி சாப்பிட்டாங்க பாஸ். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் தொடர்ந்து பாருங்கள். மருதம் குரூப் ஒல்லி பெல்லி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது மருதம் குரூப் ஒல்லி பெல்லி. நிறைய பேருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் குண்டாக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சிரிக்க மட்டும்தான் செஞ்சுருப்போம். ஐயோ இவங்களுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத இவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிறப்ப நமக்கு ஒரு விஷயமா தோணுது. பொதுவாக குண்டாக இருக்கிறவங்கள ரெண்டு வெரைட்டியாக பிரிச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். குண்டாக இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து குண்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, நான் இவ்வளோ ஹர்ட் ஆனேன், இவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறது சில பேர். இந்த ரெண்டு வகையான ஆட்களையும் இப்போ ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். பாருங்கள். ஹாய், நான் தான் சோனா. என்னோட சேர்த்து நாங்கள் 5 பேர். அக்கா கல்யாணம் ஆகி சென்னையில் இருக்காங்க. நானே தங்கச்சி அப்பா அம்மா கூட இருக்கோம். எங்கள் அக்கா பற்றி சொல்லணும்னா அவள் ரொம்ப ஜாலியான டைப். சீரியஸாக இருந்து நான் ரொம்ப பார்த்ததே கிடையாது. அவளும் நானும் நிறைய ஊர் சுற்றுவோம், நிறைய பேசுவோம், தேடி தேடி போய் சாப்பிடுவோம் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும். நான் என் கேரக்டர் பேசிக்காக நானும் ஜாலியாக இருப்போம், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஜாலியாக வச்சுக்கணும் தாங்க நான் நினைப்பேன். ஆனால் என் லைஃப்லையும் சீரியஸான ஒரு பார்ட்னர் இருந்தது. எங்கள் என்கேஜ்மெண்ட்டை வந்து வேணான்னு நான் நிறுத்திட்டேன். ஆனால் அவள் என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அவள் ரொம்ப டல் ஆகிட்டான். சரி, அது என்னதுனால அப்படி நின்றுச்சுன்னும் போது என்னோட வெயிட் தான் எனக்கு பெரிய மேஜர் டிஃபால்ட்டாக இருந்தது. அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் இந்த ப்ரோக்ராம் வந்துச்சு. எனக்கு அப்ளை பண்ணேன், கிடைச்சிது. இந்த ஷோவில் அவள் நிறைய வெயிட் லூஸ் பண்ணி அவளோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கரெக்டாக வந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவளோட என்கேஜ்மெண்ட் அடுத்து நாங்கள் புது மாப்பிள்ளை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஷோவில் வெயிட் குறைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹாய், என் பேர் ஸ்ரீகாந்த். என்னை எல்லோரும் கிட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கார். ஸோ என்னை 5 மணிக்கு எழுப்பார். அவர் போய் மாடியில் போய் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணுறா அப்படிம்பாரு. நான் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணுவான், அம்மா இருக்கும்போது வாய்ச்சுவான். இப்படியே ஜாலியாக போயிருந்ததில்ல. ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து மேடையில் வந்து பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா மத்தியானம் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு சைக்கிள் ஓட்டுறா நீ அப்படின்ட்டாரு. ஒரு 2 நாள் ஓட்டினேன். அதுக்கப்புறம் அது வேறு ஓட்ட சைக்கிள் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரி கடை வந்துச்சு கரெக்டாக. சரி நாங்கள் நிறுத்தி டெய்லி அவர் ஃப்ரெண்டு பிடிச்சி பானிபூரி 5னா ஒரு 10 கொடுப்பாரு. சாப்பிட்டு ஜாலியாக சென்னா சமோசா எல்லாம் சாப்பிட்டு திரும்பி வந்துடுது. எங்கள்
எங்கள் அம்மா வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர். ஸோ அவங்க டியூஷனில் எடுப்பாங்க ஈவினிங். ஸோ அப்படியே ஜாலியாக அந்த டைம் போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு விரதம்லாம் இருப்பாங்க. நான் அதை பற்றி இது வரைக்கும் கவலைப்படாமல் ஜாலியாக நான் பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு சேர்த்து சாப்பிட்டு 3 வேளை சாப்பிடுவாங்க. 4வது வேளை திருட்டுத்தனமாக வேறு சாப்பிடுவேன். இதில் சாப்பிட்றது எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸு. ஸோ அது என்னென்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆன் இஸ் பாடி. இது வரைக்கும் நான் லைஃப்பில் இதை சீரியஸாக எடுத்ததே இல்லை. பட் இப்போ அப்பா அம்மாக்காக நான் கண்டிப்பாக வந்து உடம்பு குறைக்கிறத சீரியஸாக எடுத்துட்டு இதை நான் இந்த மூலியமாக நான் உடம்பு குறைச்சே ஆகணும். ஸோ குறைப்பேன்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் கோமதி. இந்த கேமுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. 13 இயர்ஸ் பேக் நிறைய நேஷ்னல் கேம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டுக்கே விளையாடியிருக்கேன். இந்தியாவுக்கு போகிறது அளவுக்கு செலெக்ஷன் வரையும் போனால் அந்த நேரத்தில் மேரேஜ் பண்ணுவேன். உடனே அடுத்த வருஷம் கன்சீவ் அப்படின்னுட்டு அவள் ஸ்போர்ட்ஸ் அப்படியே விட்டுட்டான். உடம்பு செமையாக ஏறிடுச்சு. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. எந்த ஒரு கஷ்டமான நேரத்துலையும் வந்து நான் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அது மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க. எங்கள் பசங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. செய்யணும்னு நினச்சா கூட என்னால், ஆனால் இப்போ இந்த உடம்பு வச்சுட்டு என்னால் செய்யவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறேன். விஜய் டிவியில் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இவங்க கிட்ட சொன்னேன், இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதில் வின் பண்ணி படையபடி அவங்க 60 kg லெவலில் வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நான் தான் பால யோகேஷ். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு 2 விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று சமைக்கிறது, இன்னொன்று சாப்பிட்றது. சாப்பாடு தான் மெயின், மற்றதெல்லாம் அடுத்தது தான். இவனுக்கு எப்படி ஃபுட்டு லைக் பண்ணுதோ அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து இவனை லைக் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ இதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அவன் கொஞ்சம் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது. இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஜிம் ஜாயின் பண்ணணுன்ட்டு ஒரு ஜிம் ஜாயின் பண்ணேன். ஜிம்முக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்கும். அதில் வந்து பேஸ்ட்ரீஸ், அந்த க்ரீம் பன் அதெல்லாம் பார்க்குறப்ப செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த ரோடை கிராஸ் பண்ணுறப்ப அந்த டெம்ப்டேஷன் எனக்கு தான் தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் ரெடியூஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 3 kgs மேக்ஸிமம் 5 kgs வரைக்கும் தான் போச்சு. அப்புறம் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம விஜய் டிவியில் நம்ம ஒல்லி பெல்லி ஷோ ப்ரோமோ வந்தது. இந்த ஷோவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஆனால் பண்ணுற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுப்போம். ஆனால் ஷோ போனதுக்கப்புறம் டயட்டில் இருந்து பர்ஃபெக்டாக உடம்பு குறைக்கணும்னு மட்டும் பிளான் பண்ணிட்டேன். ஃபேட்டாக இருக்கிறதுனால கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, அதே சந்தோஷமாக எதுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த 2 வகையான மனிதர்களையும் இப்போ நம்ம பார்த்தோம். இழப்பு வாழ்க்கையில் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். குண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நம்ம போட்டியாளர்கள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ இழந்திருக்காங்கன்னு பாருங்கள். எங்களுக்கு லவ் மேரேஜ் தான். கதிருக்கு வந்து எப்போவுமே பாடி பில்டிங், முவாய் தாய் கற்றுக்குறாங்க. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட், பயங்கர க்ரேஸு. எனக்கு தெரியும் அதை விட ஒரு 10, 20 இல்லை 100 மடங்கு ஜாஸ்தியே என் மேலே ரொம்ப க்ரேஸு. நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ்புக்கில் 2 பேர் இருக்கிற ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க, மேட் ஃபார் ஈச் அதர், அது இதுன்னு கமெண்ட் வரும் எல்லாம் நினச்சேன். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்பாக்ஸில் நிறைய பேர் எனக்கு அமிச்ச மெசேஜ் வந்து கதிர் லுக்ஸ் எங்கே தனியும், அதாவது கதிர் உன்னை விட கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்காங்கன்னு. அன்றைக்கி ஃபுல்லாக கதிரை தூங்கவும் விடலை. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இப்படி தான் இருக்கேனா, நான் நல்லா இல்லையா கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறாங்க, பொறாமையில் சொல்கிறாங்க, நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு டின்னர் போயிருந்தோம்.
நாங்கள் போய் உட்காந்தோன்னே அவங்க வந்து என்ன கேட்டாங்க, என்ன கதிர் பார்க்க வயசு பையன் மாதிரி இருக்க அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரொம்ப என் லைஃப்லேயே ரொம்ப அழுத நாள் அதுதான் கண்டிப்பாக. கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே எனக்கு வந்து டயபெட்டிக்னு டாக்டர் சொன்னாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு. அந்த டைம் தான் வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. எனக்கு தெரியாது, எனக்கு வந்து சுகர் வந்து இவ்வளோ ஒரு பாதிப்பு தரும்னு எனக்கு தெரியாது. கதிருக்கு நான் உன்னை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா நான் உடம்பு குறைச்சி ஃபிட்டாகி எந்த குறையும் இல்லாமல் ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும். அதுதான் அவங்களுக்கு நான் திருப்பி தர ஒரே சந்தோஷம், ஒரே கிஃப்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், என் பேர் ஹியூபர்ட். சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ரொம்ப சப்பியாக இருப்பேன். பட் பாஸ்ட் 4 to 5 இயர்ஸில் வந்து நான் அதிகமாக வெயிட் வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்காக காலேஜில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் பர்சனல் இன்வெரிக்கு போகும்போது என்னால் வந்து அடுத்த கட்டத்துக்கு அதில் அவங்க வந்து என்னால் செலக்ட் ஆக முடியல. எதனால ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோடய மெடிக்கல் ஃபிட்னஸ் காலமில் வந்து ஒபிசிட்டி. ஸோ அந்த டைம் தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே, நம்ம பாடி வெயிட்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக நம்ம வந்து நம்மளோட எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த ஷோ மூலியமாக நான் டெஃபினட்டாக என்னோடய வெயிட் அவ்வளோத்தையுமே கம்மி பண்ணி நான் மறுபடியும் மெரைன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணி நான் ஜாயின் ஆவேன். என் பேர் சௌந்தர்யா. நான் வந்து 3rd year பிகாம் SDNB வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். பிறந்தது வந்து டெல்லியில். அப்போது வந்து எல்லார் போலேயும் நல்லா இருந்தேன், ஒல்லியாக. அங்கே வந்து நான் பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்தேன். பரதநாட்டியம் கற்றுட்டு விற்றாங்கன்னா குண்டாயிடுவாங்க. நானும் அதே ஒப்பீனியனில் தான் குண்டாயிட்டேன் நான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட்டு 11th வந்து நான் வந்து ஒரு புது ஸ்கூல் சேர்ந்தேன். அப்போது வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருமே நல்லா பேசினாங்க, நல்லா பழகினாங்க. பட் 3 to 4 monthsக்கு அப்புறம் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் உட்காந்து அனலைஸ் பண்ணேன், என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, நான் சரியாக பேசுறது இல்லையா, இல்லை ஆட்டிடியூட் காட்டுறேனா அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணும்போது என்கிட்ட மிஸ்டேக் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இருந்தது வந்து, நான் இப்படி இருக்கேன், நான் அசிங்கமாக இருக்கேன். தே ஆர் நாட் ப்ரவுட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஷிப். நிறைய பேர் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேன். இப்போ நான் போயிட்டு ஒருத்தருக்கா நான் ஒல்லி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னால் ஒரு பிளான். ஸோ இப்போ வந்து நான் தான் எஃபர்ட்ஸ் எடுத்து இதை வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு இந்த ஷோக்குள்ளே வந்திருக்கேன். எப்படியாவது குறைச்சி காட்டுறேன். ஹாய், நான் தான் நிக்லேஷ். பேசிக்கலி லிட்டில் சோம்பேறி, என்ன ஸ்லீப்பி ஹெட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோட வீடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோட பெட்ரூம் அதில் ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கிட்டே இருப்பேன். ஒரு ஸ்பெஷல் பர்சன் பற்றி சொல்லணும்னா எங்கள் அம்மா. அவங்களுக்கு நான் தான் உயிர், நான் தான் எல்லாமே. நிக்லேஷ், எங்கள் அம்மா வந்து எப்படின்னா வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால சின்ன வயசுலேருந்தே நான் போதும்னு சொன்னாலும் ஊட்டி வளர்ப்பாங்க. ஸோ நான் ஃபேட் ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நிக்லேஷ் சின்னதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான். ஆனால் இப்போதான் ரொம்ப ஃபேட் ஆகிட்டான். பிகாஸ் ஐ ஹவ் பேம்பர்ட் இம் அ லாட். ஏன்னா ஒரே ஒரு பையன்ன்றதுனால இப்போ அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. எனக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவனுக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குது. அதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் வந்து ஒல்லி ஆகிட்டேன்னா வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மா கூட சென்னையில் இருக்கிற அத்தனை மால்லையும் ஏறி இறங்கி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் கண்டிப்பாக வாங்கி போடுவேன். கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் பெனல்டா. எங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்குது. அவள் பேர் காயந்திகா. ஷீ இஸ் அ காட்ஸ் கிஃப்ட். அவளுக்கு ஆட்டிசம் இருக்குது. ஆட்டிசம் வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு எப்பவும் ஒரு ஆள் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். என் பொண்ணு பிறந்ததுலேருந்தே என் ஹஸ்பண்ட் தான் அவளை பார்த்துக்கிறாரு. கையில் வச்சுட்டே தான் எல்லா வேலையும் செய்வார். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து பகலில் நான் அவளை பார்த்துக்கும் போது ரொம்ப தூக்கம் வரும். ஸோ கண்ணை லைட்டாக மூடிட்டு திறந்து பார்த்தா அவளுக்குள்ளே அவள் ஏதாவது
சேட்டை பண்ணி வச்சிருப்பா. எனக்கு இருக்க ஒரே கவலை என்னன்னா, என் குழந்தை என்னை பார்த்து அம்மான்னு இது வரைக்கும் கூப்பிடல. அவளுக்கு ஆல்ரெடி 3 வயசு ஆயாச்சு. என்னைக்கு என்ன அம்மான்னு கூப்பிடுவாங்கிற அந்த ஒரு நாளுக்காக ரொம்ப அருப்பனை காத்துருக்கேன். இந்த வெயிட் வச்சுட்டு என்னால் அவளை தூக்கிட்டு நடக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஒல்லி பெல்லி ஷோவில் இருந்து நல்லா வெயிட் குறைச்சி என் லைஃப்பையும் என் ஹெல்த்தையும் உடம்பையும் நல்லா பார்த்துக்கிட்டு என் குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன். இந்த குழந்தைக்காகவாவது நான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லுகிற ஒரு அம்மா, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கனவுகள். இந்த 14 பேரோட தான் அடுத்த சில மாதங்கள் நானும் நீங்களும் பயணிக்க போகிறோம். இந்த 14 பேரும் அவங்களுடைய உடல் எடையை குறைச்சி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் கடுமையான பயிற்சியும் முயற்சியும் செய்கிறாங்க. இந்த 14 பேருக்கும் விஜய் டிவி ரசிகர்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்று மாலை 6 மணிக்கும் மருதம் ஒல்லி பெல்லி ஷோ மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு மாலை 6 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது ஈரோடு மகேஷ்.